Next, the all cells of epithelium are held together with little intracellular material. Intracellular material means செல்லிடை பொருட்கள். என்டர் மீன்ஸ் ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த செல்லுக்கு இடைப்பட்ட பகுதியில் சில பொருட்களால் இணைக்கப்பட்டுள்ளன. அனைத்து எபித்தீலிய செல்களும் சிறிதளவு செல் இடை பொருட்களால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. In most of the animal tissues, specialized junctions provide both structural and functional links between its individual cells. In most of the animal cells, பெரும்பாலான விலங்கு திசுக்களில் in most of the animal tissues, பெரும்பாலான விலங்கு திசுக்களில் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் சிறப்பு இணைப்புகள் எனப்படும் அமைப்புகள், அந்த அமைப்புகள் என்ன செய்யுதுன்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ் பிட்வீன் இட்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஸ். அந்த செல்களுக்கு இடையேயான அமைப்பு ரீதியான மற்றும் செயல் ரீதியான பிணைப்புகளை ஏற்படுத்துகின்றன. அந்த இண்டிவிஜுவல் செல்ஸ்னால் அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட செல்களுக்கு இடையே ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அமைப்பு ரீதியான மற்றும் ஃபங்க்ஷனல் செயல் ரீதியான லிங்க்ஸ்னு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. 3 types of cell junctions are found in the epithelium and other tissues. எபித்தீலியல் டிஷ்யூவிலையும் மற்றும் பிற திசுக்களிலும் 3 வகையான பிணைப்புகள் அல்லது இணைப்புகள் காணப்படுகின்றன. இந்த 3 types of junctions சந்திப்புகள், 3 வகையான சந்திப்புகள் காணப்படுகின்றன. எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, எபித்தீலியம் அண்ட் அதர் டிஷ்யூஸ், இந்த எபித்தீலியல் திசுவிலையும் மற்றும் அதர் திசுக்களும் மற்ற திசுக்களிலும் இந்த 3 வகையான சந்திப்புகள் காணப்படுகின்றன. These are called as tight, adhering and gap junctions. அது வந்து என்னது, எபித்தீலியம் அண்ட் மற்ற திசுக்கள்லையும் என்னது 3 வகையான சந்திப்புகள் காணப்படுகின்றன. இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். என்னென்ன மாதிரியான அந்த ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைட்டு, செகண்ட் ஒன் வந்து அட்ஹியரிங், தேர்ட் ஒன் வந்து கேப் ஜங்ஷன்ஸ். டைட் மீன்ஸ் ரொம்பவும் இறுக்கமான சந்திப்புகள், அட்ஹியரிங்னா ஒட்டக்கூடிய சந்திப்புகள், கேப்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது, இடைவெளி சந்திப்புகள். 3 வகையான சந்திப்புகள் காணப்படுது. இதில் இந்த எபித்தீலியம் மற்றும் மற்ற திசுக்கள் அந்த செல்லுக்கு இடையேயான அந்த சந்திப்புகள் இந்த 3 வகையாக காணப்படுது. இது ஒன்று பற்றியும் 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் டைட் ஜங்ஷன்ஸ், வாட் இஸ் அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ், வாட் இஸ் கேப் ஜங்ஷன்ஸ். இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து என்னது ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைட் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டான்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் டிஷ்யூஸ். செல்லில் உள்ள பொருட்கள், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு இறுக்கமான சந்திப்புகள் உதவுகின்றன. இந்த டைட் ஜங்ஷன்ஸ் இருக்குல்ல, ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் த டிஷ்யூஸ். அந்த டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கசிஞ்சு வெளியேற விடாமல் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு தான் என்னது டைட் ஜங்ஷன்ஸ் வராங்க. த செகண்ட் டைப் வந்து அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் கமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் செமெண்டிங்னா ஒட்டுறது, செமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர்ஸ் ஒட்டும் சந்திப்புகள். இவை வந்து என்ன செய்யுதுன்னா, அருகருகே உள்ள செல்களின் ஒட்டுவதற்கு உதவுகின்றன. The third one, gap junctions facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecules and sometimes big molecules. Gap junctions இடைவெளி சந்திப்புகள். இந்த இடைவெளி சந்திப்புகள் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பணியை இந்த இடைவெளி சந்திப்புகள் ஏற்படுத்துகின்றன. பக்கத்து அருகருகே இருக்கக்கூடிய செல்களில் சைட்டோபிளாசத்தை இணைக்குது. அந்த இணைச்சு ஒன்றுக்கொன்று ஒரு சின்ன ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த இடைவெளி சந்திப்புகள். இந்த தொடர்பின் மூலமாக அந்த ஒவ்வொரு செல்லில் இருந்தும் இதன் மூலமாக அயனிகள், சிறிய மற்றும் பெரிய மூலக்கூறுகள் கடத்தப்படுதல் சாத்தியமாகிறது. இந்த செல்களுக்கு இடையே என்னத்தை ஃபஸ்ட்டு கடத்துதுன்னு பார்த்தோம்னா, 2 சைட்டோபிளாசத்தை ஒன்று